ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம 2 டாபிக் பத்தி பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து டிபிஎஸ்பி, அதுக்கப்புறம் வந்து ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். ஓகேவா? டிபிஎஸ்பி அப்படின்னா டிரெக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி. இப்போ ஸ்டேட் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் ஆகட்டும் இல்லை சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆகட்டும், நம்மளுக்கு வந்து ஒரு பாலிசிஸ் வந்து அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது சில பிரின்சிபல்ஸ் அப்படி இல்லைன்னா டைரக்ஷன்ஸ் வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட கான்ஸ்டிடியூஷன்ல கொடுத்துருக்காங்க. ஓகேவா? டிபிஎஸ்பி வந்து நம்ம எங்கேருந்து பாரோ பண்ணி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஐரிஷ் கிட்ட இருந்து எடுத்திருந்திருப்போம். ஐரிஷ் வந்து யார்கிட்ட இருந்து காப்பி பண்ணியிருந்திருப்பாங்கன்னு பார்த்தோம்னா ஸ்பானிஷ் கிட்ட இருந்து காப்பி பண்ணியிருந்திருப்பாங்க. இந்தியா வந்து ஐரிஷ் கிட்ட இருந்து எடுத்திருக்கும், ஐரிஷ் வந்து ஸ்பானிஷ் கிட்ட இருந்து எடுத்திருப்பாங்க. ஓகேவா? இதை எந்த பார்ட்ல சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா பார்ட் 4ல கொடுத்துருப்பாங்க. ஆர்டிகல்ஸ் வந்து 36 to 51. பார்ட் 4 ஆர்டிகல்ஸ் 36 to 51. அதாவது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்க்கு அடுத்து நம்மளுக்கு வரப்போகிற டாபிக் என்னன்னு பார்த்தோம்னா டிபிஎஸ்பி தான். அது வந்து 35ஓட கம்ப்ளீட் ஆகும். டிபிஎஸ்பி வந்து 36ல் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஓகேவா? டிபிஎஸ்பியோட எய்ம் அப்படின்னு பார்த்தோம்னா அது வந்து ப்ரொமோட்டிங் தி வெல்ஃபேர் ஆஃப் த பீப்புள். பீப்புளோட வெல்ஃபேரை வந்து ப்ரொமோட் பண்ணுற வகையில் இருக்கக்கூடிய ஒரு டாபிக் தான் வந்து டிரெக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து டாக்டர் அம்பேத்கர் வந்து டிரெக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசியை டிபிஎஸ்பியை வந்து என்னன்னு சொல்கிறாருன்னு பார்த்தோம்னா நாவல் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு சொல்கிறாரு. ஏன் அப்படின்னா வந்து பீப்புளோட வெல்ஃபேர்க்காக தான் வந்துட்டு டிபிஎஸ்பி இருக்குது அப்படின்றத வந்து நம்ம பார்த்தோம் இல்லையா, அதோட எய்மு. ஸோ அதனால தான் வந்து அம்பேத்கர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தோம்னா நாவல் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு டிபிஎஸ்பியை சொல்கிறாரு. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அண்ட் டிபிஎஸ்பி. ஃபண்டமெண்டல் ரைட்ஸும் டிபிஎஸ்பியும் வந்து philosophy of the constitution and soul of the constitution அப்படின்னு சொல்கிறாங்க. philosophy and soul of the constitution எதை சொல்கிறாங்கன்னு பார்த்தோன்னா டிபிஎஸ்பி along with fundamental rights. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து கிரான்வைல் ஆஸ்டின் இருக்காருல்ல, அவரு வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸையும் டிபிஎஸ்பியவும் கன்சைன்ஸ் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன்னு சொல்கிறாரு. கன்சைன்ஸ் அப்படின்னா என்ன? மனசாட்சி அப்படின்னு சொல்கிறாரு. ஓகேவா? கிரான்வைல் ஆஸ்டின் வந்து என்ன சொல்கிறாரு? டிபிஎஸ்பி அண்ட் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ரெண்டத்தையும் சேர்த்து கன்சைன்ஸ் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன்னு சொல்கிறாரு. அம்பேத்கர் என்ன சொல்லுவார் அப்படின்னு பார்த்தோன்னா டிபிஎஸ்பியை நாவல் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதே மாதிரி அம்பேத்கர் வந்து ஆர்டிகல் 32க்கு கீழே கொடுத்துருக்க ரிட்ஸ் எல்லாத்தையும் வந்து என்னன்னு சொல்லுவார்? கான்ஸ்டிடியூஷனல் ரெமிடிஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து என்னன்னு சொல்லுவாருன்னு பார்த்தோன்னா ஹார்ட் அண்ட் சோல் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாரு. நெக்ஸ்ட் வந்து நாட் என்ஃபோர்ஸபிள் இன் எனி கோர்ட். இப்போது ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் வந்து நம்ம என்ன பார்த்துருப்போம்னா உங்களோட ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்துட்டு வயலேட் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம வந்து கோர்ட்டில் கேஸ் ஃபைல் பண்ணிக்கலாம். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து வயலேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு டைரெக்டாக சுப்ரீம் கோர்ட்டுக்கு கூட நீங்கள் வந்து போய்க்கலாம். பட் டிபிஎஸ்பியில் வந்துட்டு அப்படி கிடையாது. இது வந்துட்டு நாட் என்ஃபோர்ஸபிள் இன் எனி கோர்ட். இதை வச்சு நீங்கள் எந்த ஜஸ்டிஸும் வந்து கோர்ட் கிட்ட கேட்க முடியாது. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து இட் என்ஷூர்ஸ் சோஷியல் அண்ட் எக்கனாமிக் டெமோக்ரஸி. இப்போது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பார்த்தோம்னா அது வந்து நம்மளுக்கு பொலிட்டிக்கல் டெமோக்ரஸியை வந்து கொடுக்கும். அதே வந்து டிபிஎஸ்பி வந்து சோஷியல் அண்ட் எக்கனாமிக் டெமோக்ரஸியை வந்து நம்மளுக்கு தருது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. டிபிஎஸ்பியோட கிளாசிஃபிகேஷன்ஸை வந்துட்டு பின்னாடி பார்க்கலாம். இப்போ வந்து ஒரு சில இம்பார்ட்டண்ட் ஆர்டிகல்ஸ் வந்து டிபிஎஸ்பியிலேருந்து கொஷின்ஸ் வருது. அது என்னென்ன அப்படின்றத பற்றி பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஆர்டிகல் 40. ஆர்டிகல் 40 வந்து ஆர்கனைசேஷன் ஆஃப் வில்லேஜ் பஞ்சாயத். வில்லேஜ் பஞ்சாயத்தை வந்துட்டு ஆர்கனைஸ் பண்ணுறதை பற்றி எந்த ஆர்டிக்கலில் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோன்னா ஆர்டிகல் 40ல் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து ஆர்டிகல் 43B. 43B வந்து என்ன சொல்லுதுன்னா ப்ரொமோஷன் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ். கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸில் இருக்கு இல்லையா, அதை வந்து ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிற ஆர்டிக்கல் வந்துட்டு 43B. நெக்ஸ்ட் வந்து ஆர்டிகல் 44. இது அடிக்கடி கேட்குற கொஷின். யூனிஃபார்ம் சிவில் கோட் ஃபார் த சிட்டிசன்ஸ். நம்மளோட சிட்டிசன்ஸ்க்கு வந்துட்டு யூனிஃபார்ம் சிவில் கோட் வந்து எந்த ஆர்டிக்கலில் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தோன்னா ஆர்டிகல் 44ல் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ஆர்டிகல் 45. ப்ரொவிஷன்ஸ் ஃபார் early childhood care and education to children below the age of 6 years. ஏர்லி சைல்ட்ஹுட் கேரும் நெக்ஸ்ட் வந்து எஜுகேஷனும் வந்து சில்ட்ரனுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்த ஏஜுக்கு கீழே அப்படின்னு பார்த்தோன்னா 6 இயர்ஸ்க்கு கீழே. இப்போது ஆர்டிகல் 21A நம்ம பார்த்தோம் இல்லையா, அது வந்து என்ன சொல்லும் அப்படின்னு பார்த்தோன்னா அதுவும் வந்து ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷனை பற்றி சொல்லியிருந்திருக்கும். ஓகேவா? 6 to 14 இயர்ஸ் ஏஜ் குரூப்பில் இருக்க
சில்ட்ரனுக்கு வந்து எஜுகேஷன் ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்னு சொல்ற ஆர்டிகல் வந்து 21A. அதே 45 பார்த்தோம்னா அங்கேயே நம்ம வந்து இதோட டிஃப்ரென்ஷியேஷனையும் பார்த்துருப்போம் இல்லையா? ஆர்டிகல் 45 என்ன சொல்லுதுன்னா ப்ரொவிஷன் ஃபார் ஏர்லி சைல்ட்ஹுட் கேரும் அதே மாதிரி எஜுகேஷனும் வந்து 6 இயர்ஸ்க்கு கீழே இருக்க குழந்தைகளுக்கு வந்துட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. இந்த சப்ஜெக்ட் மேட்டர் எல்லாம் வந்துட்டு எந்த அமெண்ட்மெண்ட் வந்து சொல்லியிருக்கும்னு பார்த்தோம்னா 86th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2002 தான் வந்து சொல்லியிருக்கும். ஓகேவா? இதே மாதிரி எஜுகேஷனை பேஸ் பண்ணி வர இன்னொரு ஆர்டிக்கல் வந்து ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்ல நம்ம பார்ப்போம். 11th டியூட்டியா வந்துட்டு ஆட் பண்ணியிருந்திருப்பாங்க. என்ன அப்படின்னா வந்து 6 to 14 இயர்ஸ் இருக்க குழந்தைங்களுக்கு வந்துட்டு எஜுகேஷன் ஆப்பர்ச்சுனிட்டி வந்துட்டு நம்ம ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படின்றது தான் வந்துட்டு 11th டியூட்டியா ஆட் பண்ணியிருந்திருப்பாங்க. அதை நம்ம வந்து பின்னாடி எலாபரேட்டா பார்க்கலாம். அதுவுமே வந்து 86th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2002ல தான் வந்து ஆட் பண்ணியிருந்திருப்பாங்க. இப்போ 86th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2002 கீழே வர ஆர்டிகல்ஸ் வந்து என்னென்ன அப்படின்றது சொல்லிடுறேன் நான். ஆர்டிகல் 21A, அதுக்கப்புறம் ஆர்டிகல் 45, நெக்ஸ்ட் வந்து ஆர்டிகல் 51AK. ஓகேவா? அதுதான் வந்து ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்ல வரக்கூடிய ஆர்டிகல். நெக்ஸ்ட் வந்து ஆர்டிகல் 50 வந்து என்னன்னு பார்த்தோம்னா செப்பரேஷன் ஆஃப் ஜுடிஷியரி ஃப்ரம் எக்ஸிக்யூட்டிவ். எக்ஸிக்யூட்டிவ் கிட்ட இருந்து ஜுடிஷியரியை செப்பரேட் பண்ணக்கூடிய ஆர்டிகல் வந்து என்னன்னு பார்த்தோம்னா ஆர்டிகல் 50. என்னென்ன ஆர்டிகல்ஸ்லாம் நம்ம பார்த்துருக்கோம்? ஆர்டிகல் 40 வந்துட்டு வில்லேஜ் பஞ்சாயத்து ஆர்கனைஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் ஆர்டிகல் 43B வந்து ப்ரொமோஷன் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ். ஆர்டிகல் 44 வந்து யூனிஃபார்ம் சிவில் கோட் ஃபார் த சிட்டிசன்ஸ். நெக்ஸ்ட் வந்து ஆர்டிகல் 45 வந்துட்டு ப்ரொவைட்ஸ் ஏர்லி சைல்ட்ஹுட் கேர் அண்ட் எஜுகேஷன் டு சில்ட்ரன் பிலோ த ஏஜ் ஆஃப் 6 இயர்ஸ். நெக்ஸ்ட் ஆர்டிகல் 50 பார்த்தோம்னா செப்பரேஷன் ஆஃப் ஜுடிஷியரி ஃப்ரம் எக்ஸிக்யூட்டிவ். நெக்ஸ்ட் வந்து அதோட கேட்டகரிஸ்லாம் வந்து என்னென்ன அப்படின்றத பற்றி பார்க்கலாம். கிளாசிஃபிகேஷன், அதாவது டிபிஎஸ்பிக்குள்ளே இருக்க கிளாசிஃபிகேஷனை வந்துட்டு கான்ஸ்டிடியூஷனில் கொடுக்கவே கிடையாது. இப்போது அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க இல்லையா டிபிஎஸ்பிக்கு கீழே, அந்த கண்டென்ட்டையும் அதோட டைரக்ஷனையும் வச்சு தான் வந்துட்டு 3 கேட்டகரிஸாக பிரிச்சிருப்பாங்க. ஓகேவா? அது என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு சோஷியலிஸ்டிக் பிரின்சிபல்ஸ், நெக்ஸ்ட் வந்து காந்தியன் பிரின்சிபல், நெக்ஸ்ட் வந்து லிபரல் இன்டெலெக்சுவல் பிரின்சிபல்ஸ். 3ஆ பிரிச்சிருக்காங்க இல்லையா? அது வந்து சோஷியலிஸ்டிக் பிரின்சிபல்ஸ், காந்தியன் பிரின்சிபல்ஸ், நெக்ஸ்ட் வந்துட்டு லிபரல் இன்டெலெக்சுவல் பிரின்சிபல்ஸ். இந்த 3த்தை பற்றியும் தான் கொடுத்துருப்பாங்க. சமச்சீர் புக்கில் வந்து எலாபரேட்டாக இதுக்கு கீழே இருக்க பாயிண்ட்ஸ் வந்து எதுவுமே மென்ஷன் பண்ணல. பின்னாடி வேணும்னா நம்ம வந்துட்டு சமச்சீர் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டு நான் லக்ஷ்மிகாந்த் புக்கில் இருக்கிறத வந்து உங்களுக்கு டீச் பண்ணி ப்ரொவைட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வந்து நம்ம இப்போ ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்க்கு போயிடலாம். ஃபண்டமெண்டல் ரைட்ஸும் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸும் வந்துட்டு ரிலவெண்ட்டாக தான் இருக்கும். ஆனால் வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து நம்மளுக்கு சிட்டிசன்ஸ்க்கும் அவைலபிளாக இருக்கும், ஏலியன்ஸ்க்கும் அவைலபிளாக இருக்கும். பட் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் வந்துட்டு ஒன்லி சிட்டிசன்ஸ்க்கு மட்டும்தான் இருந்திருக்கும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எங்கேருந்து இன்ஸ்பயர் ஆகி ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் எடுத்திருப்போம் அப்படின்னு பார்த்தோம்னா யூஎஸ்எஸ்ஆர்லேருந்து இன்ஸ்பயர் ஆகி எடுத்திருந்திருப்போம். எந்த பார்ட்டில் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா பார்ட் 4A, ஆர்டிகல் 51A. ஓகேவா? இந்த ஏனாவே உங்களுக்கு ஞாபகம் வந்துடும், அது வந்துட்டு அமெண்ட்மெண்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு. எஸ், ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் வந்துட்டு ஒரிஜினலாக கான்ஸ்டிடியூஷன் ஃப்ரேம் பண்ணும்போது எழுதியிருந்திருக்க மாட்டாங்க. பின்னாடி வந்து 1975 இருந்து 1977 வந்து நம்மளுக்கு நேஷனல் எமர்ஜென்சி வந்து போட்டிருந்திருப்பாங்க. அந்த டைமில் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் வந்துட்டு அவசியம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ இருக்க காங்கிரஸ் பார்ட்டியில் இந்திரா காந்தி அம்மா தான் வந்து ரூல் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. அவங்க ஃபீல் பண்ணியிருந்திருப்பாங்க ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் வந்து வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால அவங்க ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணுவாங்க, சர்தார் ஸ்வரன் சிங் கமிட்டி. அந்த கமிட்டி தான் வந்துட்டு ஃபண்டமெண்டல் டியூட்டிஸை வந்துட்டு ரெக்கமெண்ட் பண்ணி ஆட் பண்ணியிருந்திருப்பாங்க ஒரு அமெண்ட்மெண்ட் மூலியமா. அது என்ன அமெண்ட்மெண்ட்னு பார்த்தோம்னா 86th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1976 கீழே தான் வந்துட்டு ஆட் பண்ணியிருந்திருப்பாங்க. ஓகேவா? எந்த பார்ட்டில் இருக்குது? பார்ட் 4A, ஆர்டிகல் 51A. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் 1976 வந்து காங்கிரஸ் பார்ட்டி சர்தார் ஸ்வரன் சிங் கமிட்டியை வந்துட்டு ஃபார்ம் பண்ணியிருந்திருப்பாங்க. அவங்க தான் வந்துட்டு ரெக்கமெண்டேஷன்ஸ் வந்துட்டு கொடுத்துருந்துருப்பாங்க ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்க்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1976 தான் வந்துட்டு ஃபண்டமெண்டல் டியூட்டிஸை ஆட் பண்ணியிருந்திருப்பாங்க. ஒரிஜினலாக நம்மளுக்கு வந்து 10 ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் வந்து இருந்திருக்கும். இப்போ பார்த்தோன்னா அட் ப்ரெசென்ட் வந்து 11 ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் வந்து இருக்கும்.
ஓகேவா? அது வந்து எந்த அமெண்ட்மெண்ட் மூலியமா ஆட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, 86த் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2002ல தான் வந்து அமெண்ட்மெண்ட் போட்டு ஆட் பண்ணியிருந்திருப்பாங்க. 11த் டியூட்டிய வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. அந்த 11த் டியூட்டி தான் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா? எஜுகேஷன் ஆப்பர்ச்சுனிட்டீஸ் வந்துட்டு 6 to 14 இயர்ஸ்க்குள்ள இருக்க சில்ட்ரனுக்கு வந்து குடுக்கணும் அப்படின்றது. ஃபண்டமெண்டல் டியூட்டீஸ்லாம் என்னென்ன அப்படின்றத வந்துட்டு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ரெஸ்பெக்ட் பண்ணணும். நேஷனல் ஃப்ளாகு, நேஷனல் ஆந்தம் எல்லாத்தையுமே வந்துட்டு நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்திருக்கிறது தான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் டியூட்டி. நெக்ஸ்ட் வந்து நம்மளோட ஃப்ரீடமை வாங்குறதுக்கு நம்ம எவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணோம் அப்படின்றத வந்துட்டு நம்ம இன்ஸ்பைரேஷனாக எடுத்துக்கணும். அதே மாதிரி அதை வெளியே சொல்லி சந்தோஷமும் பட்டுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து நம்மளோட கண்ட்ரிக்காக டிஃபெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை கூப்பிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை ஒபே பண்ணி நம்ம வந்து போகணும் அப்படின்னு சொல்றது தான் வந்துட்டு தேர்ட் டியூட்டி. நெக்ஸ்ட் ஒன் வந்து சாவரின்டி, யூனிட்டி அண்ட் இன்டெகிரிட்டி ஆஃப் த இந்தியாவை வந்துட்டு மேன்மைப்படுத்தி நம்ம ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஹார்மனியை வந்துட்டு ப்ரமோட் பண்ணணும். அதே மாதிரி பிரதர்ஹுட்டையும் வந்துட்டு நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்றது. நெக்ஸ்ட் வந்து என்னதான் நம்மளுக்குள்ள டைவர்சிட்டிஸ் இருந்தாலும் நம்ம வந்துட்டு ஒன்றா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா விமனோட டிக்னிட்டிக்காக சில பல தேவையில்லாத ப்ராக்டிசஸ்லாம் நம்ம வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா அவங்களோட டிக்னிட்டிக்காக அதை வந்து விட்டு தரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த டியூட்டி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா டு வேல்யூ அண்ட் ப்ரிசர்வ் த ரிச் ஹெரிட்டேஜ் ஆஃப் அவர் காம்போசிட் கல்ச்சர். நம்மளோட ஹெரிட்டேஜ் அண்ட் கல்ச்சரை வந்துட்டு நம்ம ப்ரிசர்வ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த டியூட்டி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஃபாரஸ்ட்டு, லேக்ஸு, ரிவர்ஸ் இதெல்லாம் இருக்கு இல்லையா? நம்மளோட வைல்ட் லைஃப்காக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ரொடெக்ட் பண்ணி அதை வந்து இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நேச்சுரல் என்விரான்மெண்ட்டை வந்துட்டு இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்றது தான் இந்த டியூட்டி. நெக்ஸ்ட் வந்து டு டெவலப் சயின்டிஃபிக் டெம்பர், ஹியூமனிசம் அண்ட் ஸ்பிரிட் ஆஃப் இன்கொயரி அண்ட் ரெஃபார்ம். அறிவியல் கோட்பாடுகளை எல்லாம் வந்து நம்ம டெவலப் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்க இதில். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து பப்ளிக் ப்ராப்பர்ட்டி இருக்கு இல்லையா? பஸ்ஸு, ட்ரெயின் அதெல்லாம் வந்துட்டு நம்ம தான் சேஃப்கார்ட் பண்ணி வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வைலன்ஸையும் வந்து எதுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட்ல வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நம்மளோட கண்ட்ரி வந்துட்டு அடுத்த ஸ்டேஜுக்கு அதாவது அச்சீவ்மெண்ட் அடையணும் அப்படின்னா நம்ம ஆஸ் அ இண்டிவிஜுவலாகவும் நம்ம வந்து ஒர்க் பண்ணணும், கலெக்டிவாகவும் ஒர்க் பண்ணணும் அப்படின்றத பற்றி சொல்லியிருந்திருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து நம்மளோட 86th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2002ல வந்து சொல்லியிருக்காங்க இல்லையா? எஜுகேஷன் ஆப்பர்ச்சுனிட்டியை வந்துட்டு ப்ரொவைட் பண்ணி கொடுக்கணும் அப்படின்றது தான் இது. ஓகே, அவ்வளோதான். நம்மளோட 11 டியூட்டிஸையும் வந்து நம்ம பார்த்துட்டோம். ஃபர்ஸ்ட் வந்து டிபிஎஸ்பி பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்துட்டு ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் வந்து பார்த்துட்டோம். இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா வந்துட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? நான் வந்துட்டு உங்களுக்கு திரும்பவும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்களை பார்க்குறேன்.